இந்த மாதிரி நகராட்சியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு உங்க மேலே சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா அது? ஆக்சுவலாக அது 2021-22 ஃபைலுங்க அது. ஓகேண்ணா. அது ஃபைலுக்கு வந்து கமிஷன் வந்து தேட வெள்ளிக்கிழமை வந்து தேட சொன்னார். ஓகேண்ணா. அது வந்து அந்த கவுன்சிலருக்கு தெரிஞ்சவங்களை அந்த கான்ட்ராக்ட்காரன் ஓகேண்ணா. அந்த ஃபைல் தேடி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க சம்மந்தம் இல்லாத நீங்க ஏன் கேட்குறீங்க நான் சொன்னேன் அந்த இதோட கவுன்சிலருக்கு கம்மியானவங்க கிட்ட. ஓகேண்ணா. அது என்ன பண்ணாங்க வந்து நீ நான் கேட்கக்கூடாதா நான் கேட்கக்கூடாது என்ன கோமா பேசுறேன் அப்படின்னாங்க. சரி வந்து மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து சேர்மன் ரூம் கமிஷன் ரூம்ல போயிட்டு சேர்மன் வந்தாரு. ஓகேண்ணா. சேர்மன் வந்து என்னன்னா நீங்க சேர்மன் வந்தாரா சேர்மனோட ஹஸ்பண்ட் வந்தாராண்ணா? அவங்க ஹஸ்பண்ட் சாரி சேர்மன் போட்டு போறீங்க ஹஸ்பண்ட். ஓகே ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் வந்தாரு. ஓகேண்ணா. ரவிச்சந்திரன். ஓகே. ரவிச்சந்திரன் அவர் வந்தாரு. அவர் வந்து என்னன்னா அவங்க கோமா பேசுனா சரி மன்னிப்பு கேள்பா அப்படின்னு சரி மன்னிப்பு கேட்டேன். சரிங்கண்ணா. கமிஷன் ரூம்ல அவரோட வற்புறுத்தலுக்கு அப்பதான் நீங்க மன்னிப்பே கேக்குறீங்களா? இல்ல ஏன் மன்னிப்புனா சாதா மன்னிப்பு கேக்குறேன். ஓகே ஓகே. சாரி கேட்டு போப்பா அப்படின்னாங்க. சரிண்ணா. மன்னிச்சுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னாங்க. நான் வந்து அந்த மனக்கு என்ன சொல்றது இதுல அவங்க காலில் விழுந்துட்டேன். நீங்களே தான் விழுறீங்க? நானே தான் விழுந்துட்டேன். ஆனா வந்து அவங்க மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் காலில் விழுந்தேன். அப்படிதான் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி மன்னிப்பு கேட்டா போதுமா. ஆமா சாதா மன்னிப்பு கேட்க முடியாது பெருசா இல்லைன்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னாங்க. காலில் விழுந்தேன். ஓகேண்ணா. இதுதான் விஷயம் வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.